ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி இப்போ நம்ம இந்த சேதங்கள் ஏற்படுறதுக்கான கணக்கெடுப்பு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக குடிசைகளின் சேதம், அதாவது எவ்வளோ குடிசைகள் சேதம் அடைந்திருக்கு, அதே மாதிரி வேளாண் துறை மூலமாக தோட்டக்கலைத்துறை மூலமாக என்னென்ன பயிர்கள் சேதம் அடைந்திருக்குன்னு ஒரு கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த குடிசைகளின் சேதம் இன்னும் ஒரு 2 to 3 நாட்களுக்குள் முழுமையாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்கான டீம்ஸ் ஏற்கனவே நேற்று ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த கணக்கெடுப்பை தொடங்கிட்டு இருக்காங்க. இந்த கிராப் டேமேஜ், பயிருக்கு ஏற்பட்ட சேதம் இன்னும் ஒரு 7 to 8 நாட்கள் ஆகும். இது முழுமையாக கணக்கெடுக்கிறதுக்கு. அப்பதான் நம்ம உண்மையான எவ்வளோ லாசஸ் இருக்குன்னு அசஸ் பண்ண முடியும். இது பர்சனல் லாசஸ். இது போக நமக்கு ரோட்ஸ், பிரிட்ஜஸ், பன் டேமேஜஸ், பில்டிங்ஸ்ல ஏற்பட்ட டேமேஜ்னா அதுவும் ஒரு கணக்கெடுப்பு சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கு. மேபி இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு ஆக்சுவல் எவ்வளோக்கு நமக்கு டேமேஜ் ஆயிருக்குங்கிறது நமக்கு ஒரு முழுமையாக ஒரு கணக்கு நமக்கு தெரிய வரும். ஃபுட்டு நம்ம இப்போ நமக்கு நம்மளோட கிச்சன்ஸும் சரி, நமக்கு பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மூலமாகவும் நமக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு காலையில கிட்டத்தட்ட 15,000 உணவு நபர்களுக்கான உணவு தயார் செய்யப்பட்டது. ஆனால் இதுல என்ன கவனிச்சோம்னா, பை மத்தியானத்து அளவுக்கு பெரும்பாலானோர் இயல்பு நிலைக்கு திரும்பி அவங்களோட வேலைக்கு போயிடுறாங்க. குறிப்பா வயல் வேலைக்கு போயிட்டு, இல்லைன்னா 100 நாள் வேலைக்கு போயிட்டு அவங்க அந்த டிமாண்ட் லஞ்சுக்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் ஈவன் அப்பயும் நம்ம லஞ்ச் கிட்டத்தட்ட 13,000 பேருக்கு தயார் செய்திருந்தோம். அப்புறம் டின்னர்ல அது இன்னும் சப்ஸ்டான்ஷியலி ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறிய அளவிலான டிமாண்ட் தான் இருக்கு. மக்கள் பெரும்பாலானோர் அவங்க வீட்டிலே அவங்க சமைச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இருப்பினும் எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கு, இன்னும் சில இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கு, ஒரு 1/2 அடி தண்ணி இருக்குன்னா அங்கெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. இப்போ நம்ம பல வெளியூர்ல நிறைய நிவாரண பொருட்கள் வருது சார். அதை எப்படி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி கொடுக்குறீங்களா, இல்லை அப்பப்போ இப்போ இது நமக்கு மாநில அரசு மூலமாக மற்ற மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த மாதிரி கடலூர் மற்றும் விழுப்புரம்க்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. நானும் அதன் அடிப்படையில் நேற்று பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களிடம் தொடர்பு கொண்டேன். நமக்கு தற்போதைக்கு ஒரு 7 மாவட்டத்திலிருந்து நிவாரணப் பொருட்கள், இப்போ மெயினா நமக்கு மளிகை பொருட்களும், நமக்கு பெட்ஷீட்ஸ், இதுதான் நமக்கு மெயினா வருது. நமக்கு வர்றதை எல்லாமே இங்க சென்ட்ரலைஸ்டா நமக்கு கலெக்டரேட்ல ரிசீவ் பண்ணிட்டு, இங்கே சுய உதவி குழுக்கள் மூலமாக அதை ஒரு கிட்டா போட்டுட்டு, ஏன்னா பொருட்கள்லாம் தனித்தனியா வருது. ஸோ ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையான கிட்டா போட்டு, முதல்ல நமக்கு எவ்வளவு மெட்டீரியல்ஸ் வருதோ, அதிகமா பாதிக்கப்பட்ட கிராமங்கள் எங்கேயோ அங்க வருவாய்த்துறை மூலமாக நம்ம இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம். இதை இங்க சார் ஆட்சியர், ஒரு IAS அதிகாரி இதை மானிட்டர் பண்றதுக்காக கலெக்டரேட்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி நிவாரண பொருட்கள் தேவைப்படுது? நமக்கு பெரும்பாலான பெட்ஷீட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. அது போக மளிகை பொருட்களுக்கும் ஓரளவுக்கு டிமாண்ட் இருக்கு. இது ரெண்டும் தான் மேஜரா டிமாண்ட் இருக்கு. அவங்க இந்த குக்கிங் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மக்கள் ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதால் அவங்க வீட்டிலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மளிகை பொருட்களும் பெட்ஷீட்ஸுக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருக்கு. இப்ப நமக்கு ஒவ்வொரு குறிப்பா மெயினா அஃபெக்ட் ஆன பஞ்சாயத்துகளும், கார்பரேஷன்ல அஃபெக்ட் ஆன வார்ட்ஸ்லயும் நம்ம ஒரு டீம் போட்டு இப்போ ஒரு 2 நாட்களாக மாஸ் கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாஸ் கிளீனிங் அப்படின்னா நமக்கு அந்த சேரும் சகதியும் ரோடோட சைட்ல இருக்குன்னா அது JCB வச்சு அகற்றுறது. அப்புறம் தூய்மை பணியாளர்கள் மூலமாக அந்த குப்பையை எடுத்துட்டு அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அந்த ஏரியாவை சுத்தம் செய்யறது. இது இப்போ ஒரு 2-3 நாட்களாக நடந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இன்னும் அடுத்த ஒரு 2-3 நாட்கள் குறிப்பா இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து நடைபெறும். இது மெயினா நாங்க இந்த மாதிரி ஏரியாஸ்ல எந்த ஒரு நோயும் அவுட் பிரேக் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதை எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம்.